கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பதிவு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வசனம் குறிப்பிடுகின்றன. ஆமென். இயேசுவை விசுவாசித்து அவரோடு இணைந்திருக்கும் போது பாவம் நிறைந்த பழைய வாழ்க்கையை நீங்கி தேவன் அருளும் புதிய பரிசுத்தமான வாழ்வு தொடங்குவதையும் ஒரு முழுமையான மாற்றத்தையும் இங்கு குறிப்பிடுகின்றன. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, வசனம் நமக்கு 3 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக புது சிருஷ்டி. ஒரு நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கும் போது அவர் ஆன்மீக ரீதியிலும் முற்றிலும் புதிய படைப்பாக மாறுகிறார். இது வெறும் நடத்தையில் ஏற்படும் மாற்றம் மட்டுமல்ல எனக்கு பிரியமானவர்களே, அவரது உள்ளான ஆத்மாவில் ஏற்படும் ஒரு தெய்வீக மறுபிறப்பாகும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவதாக பழையவைகள் ஒளிந்து போயின. கடந்த கால பாவங்கள், பழைய சுவாபங்கள், தவறான எண்ணங்கள் மற்றும் உலக பிரகாரமான வாழ்க்கை முறைகள் அனைத்தும் கடந்து போகின்றன. பழைய குற்ற உணர்வுகளிலிருந்து ஒருவருக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆமென். மூன்றாவதாக எல்லாம் புதிதாயின. தேவனுடனான ஒரு புதிய உறவு ஏற்படுகிறது. புதிய நோக்கம், தூய்மையான விருப்பங்கள் மற்றும் பரலோகத்தின் மதிப்பீடுகளின்படி வாழும் புதிய வாழ்க்கை முறை நமக்கு உருவாகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை நம்பும் போது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை முடிவுக்கு வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்மில் தொடர்கிறது. அல்லையா, இந்த ஓய்வு நாளில் பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தினால் அழைக்கிறேன். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.